अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து போகத்தில் ஒழ்வாத புதுவையர்கோன் என்று ஆண்டாள் அருளிச் செய்தபடி கிருஷ்ணானுபவமாகிற போகத்திலே துளியும் குறையில்லாதவராய் கண்ணபிரானை பல பல விதமாக அனுபவித்தார் பெரியாழ்வார். தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் என்று தொடங்குகின்ற முதல் திருமொழி அதிலே தொடங்கி இரண்டாம் பத்திலே மூன்றாம் திருமொழி இறுதியாக 241 பாசுரங்களாலே கிருஷ்ணானுபவத்தை செய்து கொண்டே வந்தார். அதற்கு பிறகு சில பதிகங்களிலே அப்படி நாயகி பாவத்திலே சில பாசுரங்கள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் சில அனுபவங்களெல்லாம் சென்றது அவருக்கு. மேலே ஒரு 3 பதிகங்கள் கிருஷ்ணானுபவத்தையே வேறு விதமாக செய்து 2 பதிகங்களிலே நாயகி பாவத்திலே பாசுரங்களை அருளி செய்து எல்லாம் செய்தவர். தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே கண்ணனையும் ராமனையும் சேர்த்து அனுபவிக்க ஆசை கொண்டு ஒருத்தி கண்ணனை பற்றி கூறுவதாகவும் ஒருத்தி ராமனை பற்றி கூறுவதாகவும் அருளி செய்தார். அதற்கு அடுத்ததான 10வது பதிகம் 3ஆம் திருமொழியிலே 3ஆம் பத்திலே 10ஆம் திருமொழியிலே பூர்த்தியாக ராமானுபவத்தையே செய்ய வேண்டும் என்று பெரியாழ்வார் திருவுள்ளங்கொண்டு அதற்கு ஒரு அருமையான வழியை கடைபிடித்தார். அதாவது ராமபிரானை அனுபவிக்க வேண்டும் என்றால் ராமபிரானுடைய நெருங்கின அடியவன் அவனுடைய வார்த்தைகளை கொண்டு ராமபிரானுடைய சரித்திரங்களை சொல்ல வேண்டும். எப்படி கண்ணபிரானை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த கண்ணனுக்கு மிகவும் நெருங்கினவளாய் அவனிடத்திலே பிரீத்தி உடையவளான யசோதையின் வார்த்தைகளை கொண்டு கண்ணனை அனுபவித்தாரோ அதுபோல ராமபிரானை அனுபவிப்பதற்கு ராமபிரானுடைய நெருங்கிய அடியவனான அனுமனுடைய வார்த்தைகளை கொண்டு ராமபிரானை அனுபவிக்க வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்ட பெரியாழ்வார் அந்த அனுமனானவன் அசோகவனத்திலே ராவணனாலே சிறை வைக்கப்பட்டிருந்த சீதா பிராட்டியை சந்தித்து அவளிடத்திலே அடையாளங்கள் கூறுவதாக ராமாயணம் முழுமையுமே இந்த 10 பாசுரங்களிலே தெரிவித்தார். அதாவது சீதா பிராட்டியை வில்லை முறித்து கைப்பிடித்ததென்ன, அதற்கு பிறகு அந்த இடத்திலே எதிரிட்டு வந்த பரசுராமனை அடக்கியது, ஏகாந்தமாயிருக்கையிலே சீதா பிராட்டி ஊடல் கொண்டு ராமபிரானை கட்டி வைத்தது, வனத்திற்கு எழுந்தருளுகிற பொழுதே சிருங்கிபேரபுரத்திலே குகனை தோழமை கொண்டது, சித்திரகூடத்திலே பரதாழ்வான் வந்து பணிந்தது, பஞ்சவட்டியிலே மாரீச்சமான் என்று அவன் வந்த பொழுது அவனை அழித்தது, மாரீச்சமானை அவர் அழித்தது என்று இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி நடுவிலே காகாசுர விற்த்தாந்தையும் கலந்து சொல்லி இப்படிப்பட்ட பல பல அடையாளங்கள் வரிசையாக தெரிவித்து வந்தவர் கடைசியிலே என்ன சொன்னார்? அந்த சுக்ரீவ மகாராஜரோடு ராமபிரான் சக்கியம் செய்து கொண்டு அவனாலே அனுப்பப்பட்ட வீரர்கள் எல்லா திக்குகளிலும் செல்ல அப்பொழுது தம்மிடத்திலே அயோத்தியர் கோனான அந்த எம்பெருமான் அடையாளம் இவை மொழிந்தான் என்று சொல்லி ஈது அவன் கை மோதிரமே என்று அந்த மோதிரத்தையும் ராமபிரான் கொடுத்த கணையாழி மோதிரம் அந்த மோதிரத்தையும் சீதா பிராட்டியினிடத்திலே கொடுத்தார் என்ன. இப்படி 8 பாசுரங்கள் சென்றன. 9வது பாசுரத்திலே அந்த மோதிரத்தை கண்டவுடனே உணர்ச்சி வசப்பட்டு அந்த சீதா பிராட்டி இது அவன் கை மோதிரம்தான் என்று உணர்ந்து கொண்டு அப்படியே அந்த மோதிரத்தை உச்சி மேல் வைத்துக் கொண்டாள், தன்னுடைய தலைமையிலே வைத்துக் கொண்டாள் என்று அதை ஹனுமன் நேரிலே கண்டான் அல்லவா. ஆயினாலே அதையும் அந்த பாசுரத்திலே அற்புதமாக அருளி செய்கிறார். மிக்கவரும் சவனடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அடையாளம் அணைவான் என்னொச்சி மேல் வைத்துக் கொண்டு வந்தனால் மலர்குழலால் சீதையுமே. ஜனக சக்கரவர்த்தி
அவன் ஒரு வேள்வி நடத்தினான். அந்த வேள்விக்குத்தான் ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரரும் வருகிறார். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி, வேள்வி தீவேள்வி, அக்னியை இட்டு செய்த வேள்வி. அதிலேயும் திக்கு நிறை புகழாளன் என்கிறார். இந்த ஜனகராஜன் இருக்கிறாரே, ஜனக சக்கரவர்த்தி, அவர் திக்குகளெல்லாம் நிறைந்த புகழை உடையவராம். அதாவது எப்பொழுதும் வேள்விகளை செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருப்பாராம் அவர். அதாவது என்ன செய்வார், ஒரு நாள் அங்குரார்ப்பணம் என்பது மாலை வேளைகளிலே செய்வார்கள். அப்படி செய்து ஒரு வேள்வியை காலையிலே முடிப்பார்கள். 5 நாள் 6 நாள் 7 நாள் என்று முடிக்கிற அன்றைக்கு மாலையே மறுபடியும் அடுத்த வேள்விக்கு அங்குரார்ப்பணம் செய்து விடுவானாம். இப்படி தொடர்ந்து வேள்வி செய்வதிலே அவன் மிகவும் புகழை உடையவன் என்று உலகமெல்லாம் அவனுக்கு பிரசித்தி ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் கர்மயோகத்திலே ரொம்ப தலை சிறந்தவன் என்று அவனை வேதாந்தர் தலைவன், வேந்தர் தலைவன் என்றெல்லாம் கூட பெரியாழ்வார் கீழே தெரிவித்திருக்கிறார். ஆயினாலே திக்கு நிறை புகழாளன், திக்குகளெல்லாம் நிறைந்த புகழை உடையவனான அந்த ஜனக சக்கரவர்த்தி, அவனுடைய தீ வேள்வி, அந்த அக்னியை வளர்த்து செய்யப்பட்ட ஹோமம், அந்த ஹோமம் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே என்று மிகப்பெரிய சபையாம். அந்த சபையிலே அந்த சிவதனுசு என்று அந்த வில்லை வைத்திருந்தான். இந்த வில்லை யார் எடுத்து வளைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்று சொல்லி வைத்திருந்தான் அல்லவா. ஆயினாலே சீதையை மணந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையுடைய பல பல அரசர்கள் எல்லாம் அங்கே திரண்டிருந்தார்கள். அதனால அது மிக்க பெரும் சபை என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அதிலே எல்லோரும் அந்த வில்லை அசைக்க கூட முடியாமல் எல்லாரும் தோற்று போய் விட்டார்கள். அந்த சமயத்திலே ராமபிரான் என்ன செய்தான், தன்னுடைய மென்மையான திருக்கரங்கள், அந்த திருக்கரங்களிலே அந்த வில்லை எடுத்தான். வில்லை எடுப்பதையும் சீதா பிராட்டி பார்த்து கொண்டிருந்தாள் போலும். ஆயினாலே வில்லிருத்தான் மோதிரம் என்கிறாள். வில்லை எடுக்கின்ற காலத்திலேயே அவனுடைய கையிலே இருந்த மோதிரத்தினுடைய அழகை அவள் பார்த்திருப்பாள் போல் இருக்கிறது. ஆயினாலே மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரங்கண்டு, அந்த வில்லிருத்தானுடைய மோதிரம் அப்பொழுதே கண்டாள். அப்பொழுது கண்ட அந்த மோதிரத்தை தான் இப்பொழுது ஹனுமான் கொண்டு வந்து அவளுடைய கையிலே கொடுக்கிறான். அவள் அப்பொழுது கூட ராமபிரானுடைய திருமுக மண்டலத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லையாம். ஏனென்றால் பெண்களுக்கே உரிய இயற்கை நாணம் காரணமாக தலையை கவிழ்ந்து கொண்டே இருந்தாள். தற்செயலாக அப்பொழுது அந்த மோதிரம் அவளுடைய கண்ணிலே பட்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு பெருமாள் பாணிகிரகணம் செய்து கொண்டார். பாணிகிரகணம் என்றால் அந்த பிராட்டியினுடைய கையை பெருமாள் பிடித்தார் அல்லவா. அப்பொழுது பிடித்த பொழுது முதலிலே அவளுக்கு அந்த ஸ்பர்ஷம் உறுத்தியது அந்த மோதிரம் தான் என்கிறார் வியாக்கியானத்திலே மணவாள மாமுனிகள். இப்படி கையை பிடித்த பொழுது அந்த மோதிரம் அவளுடைய கையிலே பட்டதாம். அதற்கு பிறகு அந்த மோதிரத்தின் வழியாக பெருமாளுடைய கையை நினைத்தாள். இன்னும் கூட சொல்லலாம், இவர்கள் இருவருக்கும் பிரணயம் ஏற்படுகிறது, ஊடல் ஏற்படுகிறதாம். அந்த சமயத்திலே இவள் பேசாமல் இருக்கிறாள். உடனே இவளை எப்படியாவது பேச வைக்க வேண்டுமே, அதற்காக பெருமாள் என்ன செய்வாராம், தன்னுடைய கையிலே இருக்கிற மோதிரத்தை அப்படி கீழே நழுவ விடுவாராம். உடனே அங்கே மோதிரம் விழுந்து விட்டதே, நீங்கள் கவனிக்கவில்லையா என்று இவளே எடுத்து மறந்து போய், பேசக்கூடாது என்பதையும் மறந்து போய் அப்படி அந்த மோதிரத்தை எடுத்து ராமபிரானத்திலே கொடுத்து விட்டு சிரிப்பாளாம். நாம் பேசக்கூடாது என்று எண்ணிருந்தோம், பேசிவிட்டோமே என்று. உடனே ஊழலும் கலைந்து விடும். ஆக இப்படி ஊழல் கொண்டிருந்தவர்கள் இருவரும் சேர்வதற்கு காரணமாய் அமைவதும் இந்த மோதிரம் தானா. அப்படிப்பட்ட மோதிரம், அந்த மோதிரத்தை நினைத்தவாறே மோதிரத்தை அணிந்த ராமபிரானுடைய விரல், அந்த விரலை நினைத்தவாறே ராமபிரானுடைய அழகிய கை, அந்த கையை நினைத்தவாறே ராமபிரானுடைய அழகிய தோள், அந்த தோளை நினைத்தவாறே ராமபிரானுடைய அழகிய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அத்தனையும் கண் முன்னாலே அப்படியே உருவெளிப்பாட்டிலே அந்த சீதை பிராட்டிக்கு தோன்றிற்றான். அதைத்தான் வால்மீகி சொல்லுகின்ற பொழுது கிரகித்வா பிரேட்சமானா சா பர்த்துஹு கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்து என்று அந்த மோதிரத்தை கையிலே பெற்றவுடனே எதிரிலே ராமபிரானே இருப்பது போல அவளுக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டு ராமபிரானை அடைந்து விட்டதாகவே நினைத்து அவள் ஒரு கணம் மகிழ்ச்சி கொண்டாள் என்கிறார் வால்மீகி. ஆஹா, அந்த வில்லிருத்தான் மோதிரம் கண்டு என்னால் அப்படி கண்டவுடனே அவள் பேரானந்தத்தை அடைந்தாள். பெருமானையே அடைந்து விட்டார் போலே அவளுக்கு அந்த ஆனந்தம் ஏற்பட்டதல்லவா. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்கும் அடையாளம் அனுமான். அனுமான் அடையாளம் ஒக்கும். நீ சொன்ன அடையாளம் அத்தனையும் பொருத்தமான அடையாளம் தான், சரியான அடையாளம் தான். நீ சொன்ன வார்த்தைகளும் சரி, நீ கொண்டு வந்திருந்த மோதிரமும் அதுவும் சரி, எல்லாம்
ராமபிரானிடத்திலிருந்து வந்தவன் நீ என்பதை நன்றாக உறுதிப்படுத்துகின்றன என்று சொல்லி அனுமான் அடையாளம் ஒக்கும் என்றால் மிகவும் சரியானவை என்று சொல்லி என்ன பண்ணினாள், உச்சி மேல் வைத்துக் கொண்டு அந்த மோதிரத்தையும் எடுத்து தன் தலைமையிலே வைத்துக் கொண்டு உகந்தனள் அப்படியே அவள் சந்தோஷப்பட்டாள். ராமபிரானையே அடைந்து விட்டது போல அந்த மோதிரத்தை பார்த்தவுடனே அவளுக்கு அந்த பாணி கிரகணமே ஞாபகம் வந்துவிட்டது. கையை பிடித்த காலத்திலே மோதிரத்தைத்தானே முதலிலே தொட்டாள். அது முதற்கொண்டு அத்தனையும் அவளுக்கு ஞாபகம் வந்து அவள் ஆனந்தப்பட்டாள் என்று அனுமன் கண்ட காட்சி. அதை அப்படியே பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே வர்ணித்தார். இதற்கு மேலே அடுத்தபடியாக இந்த பதிகத்தினுடைய இறுதி பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். ஆராரும் முறைமடவாள் வைதேவி தனைக் கண்டு சீராரும் திரளனுமான் தெரிந்துரைத்தவளையாளம் ஆராரன் புகழ் புதுவை பட்டர் விரான் பாடல் வல்லார் கேளாரும் வைகுந்தத்து இமயவரோடிருப்பார். வாராரும் முளைமடவாள் வைதேவி என்றால் அப்படிப்பட்ட கச்சி அணிந்த அழகிய மார்பகங்களை உடையவளான அந்த வைதேகி, அந்த வைதேகி தனைக் கண்டு சீராரும் திரளனுமன் என்றால் நல்ல பராக்கிரமசாலியான ஹனுமான் என்று தெரிவிக்கின்றார். ஏனென்றால் அவ்வளவு தூரம் சமுதிரத்தை தாண்டி வந்து எங்கெங்கேயோ அவளை தேடி கடைசியில் அவள் இருப்பிடத்தையும் கண்டுபிடித்து அவளிடத்திலே சரியானவளிடத்திலே கொண்டு போய் அந்த அடையாளத்தை சொல்லி மோதிரத்தையும் கொடுத்தான் அல்லவா. ஆகினாலே சீராரன் திரளனுமன் அவன் தெரிந்துரைத்த அடையாளம். அப்படிப்பட்ட அடையாளம் சொன்னது யார் என்றால் பாராரும் புகழ் புதுவை என்று உலகத்திலே எல்லாம் நிறைந்த புகழை உடையவரான பட்டர் பிரான். அவர் பெரியாழ்வார். அவர் ஒளி செய்த பாடல் வல்லார். அவர் எப்படி இருப்பார் என்னால் ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பார் என்று எப்படி சீதா பிராட்டி அப்படியே ராமபிரானோடு சேர்ந்து விட்டாளோ அதுபோல இந்த ஜீவாத்மாக்களும் இந்த உலகமாகிற சிறையிலிருந்து விடுபட்டு இமயவரோடு இருப்பார் என்று பரமபதத்திலே போய் அந்த நித்திய திருகளோடு எம்பெருமானோடு சேர்ந்திருப்பார்கள் என்று பயன் சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டினார். பெரியாழ்வாருடைய பாசுரம் இன்னும் மேலே தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.